இருக்காரு. பாராளுமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுத்துருக்குறோம். அதற்காக வெளியில் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறோம். இதெல்லாம் உறுப்பினருக்கு தெரியாதா? எனவே இப்பொழுதாவது பேசிய காரணத்தால் அது நீங்கள் உரிமையோடு அதற்கு குரல் கொடுத்து அதை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய நிதியமைச்சர் அவங்களுக்கு வேண்டிய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். 1998 திமுக ஆட்சியில் நிகழ்ந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தை குறிப்பிட்டு வானதி சீனிவாசன் பேசியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு மத்திய அரசுக்கு உறுதுணையாக இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். வானதி சீனிவாசன் சட்டப்பேரவையில் வைத்த குற்றச்சாட்டு என்பது சட்டம் ஒழுங்கு தொடர்பானது. ஆனால் அது தொடர்ச்சியாக மத பயங்கரவாதம் குறித்தான விவாதத்தை கொண்டு வந்த நிலையில தொடர்ந்து அதற்கு பதிலளித்து பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் மத பயங்கரவாதம் என்பது இல்லை, தமிழ்நாட்டில் மத பயங்கரவாத சம்பவங்களை குறைக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏ பேசியதுக்கு அவருடைய பதிலாக தெரிவித்திருந்தார். மேலும் தமிழ்நாட்டில் மதம் பயங்கரவாதம் எங்கு இருக்கிறது, எந்த சூழலில் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று வானதி சீனிவாசன் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த பதிலுக்கு கேள்வியாக முன்வைத்திருந்தார். மேலும் கோவையில் நிகழ்ந்த கார் வெடிகுண்டு சம்பவத்தை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வானதி சீனிவாசன் பதில் தெரிவித்திருந்தார். மேலும் கோவையில் நடந்த சம்பவம் உண்மைதான், ஆனால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் உண்மை என்று முதலமைச்சர் அவர்கள் அதற்கு பதிலளித்தார். மேலும் பாஜக ஆளும் மாநிலங்களில் வன்முறை நடப்பதை பிரதமர் சென்று பார்க்கவே இல்லை என குற்றச்சாட்டை முதலமைச்சர் முன்வைத்திருந்தார். மேலும் 1998 திமுக ஆட்சியில் நிகழ்ந்த கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை குறிப்பிட்டு பேசிய வானதி சீனிவாசன் காஷ்மீர் பிரச்சனை பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முன்வைத்து பேசினார். மேலும் இதற்கு பதிலளித்து பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் காஷ்மீர் பிரச்சனை குறித்து பேசும்பொழுது, குறிப்பாக பயங்கரவாதத்தை பேசும்பொழுது, பயங்கரவாதிகளுக்கு மதம் என்பது கிடையாது, பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடக்கூடியவர்களுக்கு துணை நிற்பதுதான் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்று தெரிவித்தார். குறிப்பாக காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மத்திய அரசுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் அவர்கள் அந்த முடிவு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே நுழைய முடியாது எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.